ஹாய் கைஸ், வெல்கம் டு அப்துல் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் தான் இருக்கோம். ஆக்ராவில் இப்போ கரெக்டாக எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ரா ஜங்ஷன் வெளில நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆக்ரா ஜங்ஷனுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக புக் பண்ண ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல் டு டெல்லி தான் புக் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னா மணாலி ட்ரிப்பு. இப்போ அந்த ட்ரிப்பில் வந்து இடையில ஒரு சின்ன சேஞ்சு, அது இடையில எதுக்கு அதனால தான் ஆக்ராவில் இறங்கியிருக்கோம். அது என்னென்னா ஆக்ரானாலே எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக ஆக்ராவுக்கு மெயினாக எல்லாம் வருவோன்னு. தாஜ்மஹால் தான். தாஜ்மஹாலை பார்த்துட்டு போகணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு சோலோ ட்ரிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசியில் வந்து இப்போ சோலோ ட்ரிப்லேருந்து வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது. அம்மா தம்பி 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 பேராக அந்த ட்ரிப்பில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம அடுத்தடுத்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் சூப்பர் எக்ஸைட்டிங்கான வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக. ये क्या है भाई? इसे कुल्हड़ कहते हैं, मट्टी का। ओ मट्टी का कुल्हड़। ओ डिफरेंस क्या है? डिफरेंस ये है, इसके अंदर चाय का टेस्ट अलग आएगा। ஓ टेस्ट अलग है। இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ராலேருந்து வந்துட்டு நம்ம ஒரு டீ ஷாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஷாப்பில் வந்து ஒரு டீ ஒன்று வாங்கணும். சாய்ங்கிறாங்க. இந்த டீ வந்து இந்த மட்கப்பில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இவர் தான் ஆட்டோ டிரைவரு. ஹாய் பலோ. हाय। அவர் தான் இந்த கடையில் வந்து நிப்பாட்டினார். இங்கே சாய் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் அந்த மட்கப்பில் கொடுக்குறான், அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. கேட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மட்கப்பில், நார்மலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுங்கிறான். ஆனால் ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த ஆட்டோவில் தான் தாஜ்மஹால் போக போகிறோம். அங்கே போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் தான். பின்னாடி இருக்கிறது தாஜ்மஹாலோட மெட்ரோ ஸ்டேஷனாக. இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்னும் 20 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணுவாங்களாம். உள்ளார போகணுமா, 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமா உள்ளார. ஆக்ராவோட மெயினான பிளேசஸ்லாம் இங்கே போட்டிருக்கான். இந்தாங்க என்ட்ரன்ஸு. எல்லாம் நுழைஞ்சோடனே இந்த மாதிரி நிறையா இது வச்சுருக்கான், ஃபோட்டோ. வேறு என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்க. வெளில 2 கிலோமீட்டர்னாரு, ஆனால் உள்ளார வந்து பார்த்தா 500 மீட்டருங்கிறான் அங்கே உள்ளவர்கிட்ட கேட்டால். இல்லை எது உண்மைன்னு தெரியல. வண்டி எலக்ட்ரிக் வண்டி வச்சுருந்தார்லம்மா, அவர் 500 மீட்டருங்கிறாரு. அவராது இல்லை போய் சொல்லி 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லி போய் சொல்லியாது நம்மள்ட்ட அந்த வண்டியை அழைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் 500 மீட்டர் தான் அப்படிங்கிறார். 500 மீட்டர் தான் போல். நிறையா பேர் சைக்கிளிங் வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. இன்னும் உள்ளார போயிட்டுருக்கோம். இன்னும் தாஜ்மஹால் கண்ணில் தென்பட்ட மாதிரி தெரியல. சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கானுங்க. வாக்கிங்லாம் போக விடுவாங்க போல இருக்குது. ஓப்பனில் தான் இருக்கும் போல இருக்குது. உள்ளார போய் தான் ஏதோ செக்கிங், இந்த பேக்லாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க என்ட்ரன்ஸில். எல்லாமே அந்த காலில் ஒரு உரை மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் மாட்டுறதுக்கு. அதை மாட்டிக்கிட்டு தான் நடக்கணுமா உள்ளார. உள்ளார தாஜ் ரெஸ்டாரண்ட்னு ஒரு தாஜ்னு எல்லா பேருமே தாஜ்லேயே வச்சுருக்காங்க. இது வந்து வெஸ்ட்டு கேட் என்ட்ரி ஆங்க. இது உள்ளார இப்போ வரைக்கும் நம்ம தாஜ்மஹால் தெரியல. உள்ளார போனால் தான் தெரியுங்கிறாங்க. டார்க்னஸ்னால தெரியாது அப்படிங்கிறாங்க. ஃபாரினர்ஸுக்கு செப்பரேட் லைன் இருக்குது, அது இல்லாமல் இந்தியன்ஸுக்கு செப்பரேட் லைன் இருக்குது. ஃபாரினர்ஸ்னால் 500 மேலே, அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ. இந்தியன்ஸுக்கு 50. உள்ளார போய் பார்க்குறதுக்கு அந்த தாஜ்மஹால் இந்த ஒயிட் மியூசியமாக ஏதோ சொன்னார், அதுக்கு பேர். அதுக்குள்ளார போய் பார்க்கணுன்னா 200 நம்ம. உள்ளார வந்து குரங்கு நிறையா இருக்குது. ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இங்கே ஃபோன் எடுக்கிறதே சேஃப்டி கிடையாதுன்னு தோணுது. ஒரு கைடர் இருந்தார்,
அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உட்காருங்க, இங்கே லாக்கர் வந்து நீங்கள் பேக் லாக்கரில் வச்சுட்டு தான் போகணும், அந்த பெரிய பேக்லாம் மட்டும் நீங்கள் வெளில வைக்கணும், சின்ன பேக் மட்டும் தான் உள்ளார எடுத்துகிட்டு போய் உள்ளார உள்ள லாக்கரில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னும் அந்த லாக்கர் வைக்கிற இடம் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இங்கே உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேரு கொடுத்துருக்காரு நமக்கு. ஆனால் அது அஃபிஷியலாக இப்படி உட்கார விட மாட்டாங்களாம். ஏன்னா எல்லாம் பேக்கை இங்கே வந்து உட்காந்துட்டு வேறு எங்கேயாவது போய் பேக்கை வச்சுக்கிட்டு இங்கே தான் உட்காந்தேன், பேக் இங்கேயே தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் அஃபிஷியலாக இங்கே யாரும் உட்கார விட மாட்டோம், நீங்கள் லாங்லேருந்து வந்திருக்கனால உங்களை உட்கார விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் டிக்கெட்டுக்கு வந்து க்யூவில் தான் நின்று எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி QR கோட் இருக்குது, இதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் மட்டும் வேணும், ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து இதிலே டிக்கெட் எடுத்துகிட்டு இதை ஸ்கேன் மட்டும் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாம். ஃபேஸ் தெரியுதான்னு தெரியல, லாக்கர் வச்சாச்சு. ஆனால் அங்கே என்னென்னா லாக்கர் எப்படின்னா நம்ம ஒரு லாக்கர் வாங்கிட்டு இத்தனை பேக் உள்ளார வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம ஒரு லாக்கர் ஒரு பேக்குக்கு 20 ரூபா இருந்தால் கணக்கு. நான் அது எவ்வளோ பெரிய பேக்காக இருந்தாலும் சரின்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு பேக் 20 ரூபான்னு கணக்கில் 2 பேக் இருந்துச்சு, 2 பேக்கு 40 ரூபா கொடுத்து 2 லாக்கரில் வச்சுருக்கோம். நான் இங்கே வரும்போது நாய் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு 30 நாயாவது பார்த்துருப்பேன். எல்லா இடத்துலையும் பிஸ்கெட்டு அது இதுன்னு போட்டு நாயை சுற்றி வர வச்சுருக்கானுங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். விடிய காலையில் கூட்டம் வேறு, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரே வெள்ளைக்கார துறையாக இருக்காங்க எங்கே பார்த்தாலும். நுழைஞ்சோடனே தாஜ்மஹால்லாம் இருக்குன்னு போய் பார்த்தா தாஜ்மஹாலே காணும். இன்னும் 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கணும் போல. நடக்க காலையில் வந்ததுலேருந்து நடந்துட்டு தான் இருக்கும். இது பாருங்க, பார்த்தாச்சு தாஜ்மஹாலோட ஹெட்டை மண்டையை பார்த்தாச்சு, தாஜ்மஹாலோட கொண்டையை பார்த்தாச்சு. நுழைஞ்சோடனே பெரிய வால் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம வந்தோடனே ஒரு மேப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ தெரியுது பாருங்க. இந்த மேப்பில் வந்து இந்த சைடு இங்கிலீஷில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த சைடு ஹிந்தியில் இருக்குது. இதோட இந்த தாஜ்மஹாலோட ஃபுல் இதுவும் இதில் இருக்குது. உள்ளார வந்தாச்சு. உள்ளார வந்து நுழைஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோக்கே நாங்கள் சும்மா ஒரு 1 ஹவரில் போயிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ஃபோட்டோக்கே ரொம்ப நேரம் ஆகுதுங்க. இங்கே ஏன்னா சூப்பராக இருக்குது லொக்கேஷன். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா சன்ரைஸ் கூட பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இப்போது உள்ளார நுழையலான்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆளுக்கு 200 ரூபா வாங்கி உள்ளார நுழையிறதுக்கு. ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஒரு ஃபோட்டோ 10 ரூபா 30 ரூபாவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் கையில் வாங்கினீங்கன்னா 600 ரூபாவா 10 ஃபோட்டோவுக்கு. ஷூவோட கலர் இருக்குது. சிவப்பு கலர்னால் உங்களுக்கு ஃப்ரீ. பட் நீங்கள் புதுசாக இருந்தாலும் இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். 10 ரூபா தான். இதுவே இந்த அழுக்காக இருக்குது, இதை போட்டுட்டு போய் நடந்தால் அழுக்காவாதா தாஜ்மஹால்?
பேக் சைடில் உங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளார டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போகும்போது பெரிய படி வயசானவங்க அதாவது ஏறணும்னா ரொம்ப கஷ்டம். ஃபைனலாக நம்ம வந்திருக்க இடம் யமுனா ரிவர். வா 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 சூப்பராக இருக்குது. இங்கேருந்து போட்டிங் போனால் நல்லா இருக்கும். இந்த ரோஜா படத்தில் காதல் தினம் படத்தில் ரோஜான்னு அந்த பாட்டு வரல, அது இந்த இடம் தான் சுற்றி எடுத்துருப்பானுங்க. இந்த தாஜ்மஹாலில் தான் சூப்பராக இருக்குது இந்த வியூ. யமுனா நதியும் வந்து இந்த தாஜ்மஹால் ட்ரிப் வந்து இதோட முடியுது. இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளில போய் சாப்பிட்டுட்டு இப்போ 10 மணிக்கு டெல்லிக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறி டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து மணாலி நம்ம போகணும். டெல்லிக்கு வீடியோ கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் மணாலிக்கு கண்டிப்பாக வீடியோ வருது. அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.